ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கோ இல்ல மருத்துவமனைக்கோ நீங்க போகும்போது உங்க நினைவுக்கு வர்றது என்னவா இருக்கும்? அந்த மருந்துகளோட நெடி, எங்க பார்த்தாலும் ஒரு பெரிய கூட்டம், அப்புறம் எந்த வரிசையில நிற்பதுங்கிற ஒரு குழப்பம், இதான் உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. பல பேருக்கு அந்த நெரிசல் தான் முதல்ல கண் முன்னாடி வரும். ஆனா அந்த நெரிசலுக்கு நடுவே கூட ஒரு சாதாரண நோயாளியான உங்களுக்கு சில அசைக்க முடியாத சட்டப்பூர்வ உரிமைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்ம மக்கள் பொதுவா என்ன நினைப்பாங்கன்னா, இது இலவசமா கிடைக்கிற சேவை தானே, இங்க போய் நமக்கு என்ன பெருசா உரிமை இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதேதான். ஆனா அந்த எண்ணம் முற்றிலும் தவறு. உங்களை போன்ற ஒரு சாதாரண குடிமகனுக்கு அரசு மருத்துவ மையங்கள்ல, குறிப்பா இந்த ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் அப்படின்னு சொல்லப்படுற துணை சுகாதார நிலையங்கள்ல என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த உரிமைகள் எல்லாம் எப்படி மிக கடுமையா கண்காணிக்கப்படுது அப்படிங்கறத வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தான் நம்மளோட இன்றைய இந்த ஆழமான தேடலோட நோக்கம். ம். ரொம்ப முக்கியமான ஒரு தேடல் இது. இன்னைக்கு நாம் அலசப்போகும் ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா NQAS, அதாவது நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லப்படுற தேசிய தர உத்தரவாத தரநிலைகள் குறித்த ஆவணங்கள் தான். சரி. குறிப்பா இதுல கன்சர்ன்ட் ஏரியா பி அப்படின்னு சொல்லப்படுற நோயாளிகளின் உரிமைகள் பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு ஆழமா பகுப்பாய்வு செய்ய போறோம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் தெளிப்படுத்த விரும்புறேன். அதாவது, இந்த ஆவணங்களை நீங்க வெறும் காகிதங்களா பார்க்க கூடாது. வெறும் காகிதங்கள் இல்லையா? ஆமா. ஏதோ அரசு அலுவலகங்கள்ல தூசு படிஞ்சு கிடக்கிற ஃபைல்ஸ்னு நீங்க நினைச்சா அது ரொம்ப தவறு. உண்மையிலேயே சாமானிய மக்களாகிய உங்களின் கைகளில் கொடுக்கப்பட்டுள்ள மிக வலிமையான ஆயுதம் இது. ஓஹோ, ஒரு ஆயுதம்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஒரு நோயாளி மருத்துவமனைக்குள்ள நுழையிற அந்த வினாடி முதல் அவர் சிகிச்சையை முடிச்சுக்கிட்டு வெளியே வர்ற வரைக்கும் அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் தரமான சேவையையும் உறுதி செய்யற ஒரு பிரம்மாண்டமான வரைபடம் தான் இந்த NQAS தரநிலைகள். அப்போ இதுல ஒளிஞ்சிருக்க ஒவ்வொரு சிறு குறிப்பும் நமக்கான அதிகாரத்தை எப்படி உறுதி செய்து நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதேதான். அத அதிகாரிகள் எப்படி களத்துல இறங்கி மதிப்பீடு செய்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியமானது. சரி, அப்போ நோயாளிகளுக்கு உரிமைகள் கிடைக்கணும்னா முதல்ல அவங்களுக்கு அங்க என்னென்ன சேவைகள் கிடைக்கும், என்ன வசதிகள் இருக்குங்கிற தகவல் வெளிப்படையா தெரியணும். அதிலிருந்து நாம தொடங்குவோம். ம். அதுதான் ஸ்டாண்டர்ட் B1 அப்படின்னு இந்த ஆவணத்துல சொல்றாங்க. நோயாளிகளுக்கான தகவல்கள் வெளிப்படையா இருக்கணும். ஆமா, இந்த ஆவணங்களை படிக்கும்போது மருத்துவ மையத்தோட பெயர் முதல் அங்க வழங்கப்படுற சேவைகள் வரை அனைத்தையும் மக்களுக்கு தெரிவிக்கணும்னு குறிப்பிட்டிருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? பல அரசு அலுவலகங்கள்ல பெயர் பலகைகள் இருக்கும். ஆனா அது யாருக்கும் புரியாத மொழியிலோ இல்லனா துருப்பிடிச்சோ தான் கிடக்கும். இதெல்லாம் யாராவது உண்மையிலேயே கண்டுப்பாங்களா? அது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா இந்த NQAS மதிப்பீடு நடக்கும்போது இது வெறும் சம்பிரதாயமா இருக்கவே முடியாது. அப்படியா? எப்படி சொல்றீங்க? ஏன்னா மதிப்பீட்டாளர்கள் நேரில் வரும்போது முதல் வேலையா கவனிப்பதே இந்த அறிவிப்பு பலகைகளை தான். இது அவங்க அப்சர்வேஷன், அதாவது நேரடி பார்வை மூலமா மதிப்பிடுவாங்க. ஓ, நேர்ல செக் பண்ணுவாங்களா? ஆமா. முதலாவதா மருத்துவ மையத்தோட பெயர் கட்டாயமா உங்களின் உள்ளூர் பிராந்திய மொழியில எழுதப்பட்டிருக்கணும். உள்ளூர் மொழி, சரி. அப்புறம் ஆரோக்கியம் பரமம் தனம் அப்படிங்கிற அந்த மையத்தோட வாசகம் அதே உச்சரிப்போட ஆனா உள்ளூர் வட்டார மொழியில சாதாரண பாமரனுக்கும் புரியும்படி எழுதப்பட்டிருக்கணும். சூப்பர். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விதியும் இருக்கு பாருங்க. அந்த மருத்துவ மையம் ஒருவேளை வாடகை கட்டிடத்துல இல்லாம அரசாங்கத்தோட சொந்த கட்டிடத்துல இயங்குச்சுன்னா அங்க பிளாஸ்டிக் அல்லது ஃபிளெக்ஸ் பேனர்களை பயன்படுத்தக்கூடாது. ஒரு நிமிடம், பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்னு விதியா? நோயாளிகளின் உரிமைகளுக்கும் இந்த ஃபிளெக்ஸ் பேனர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் இந்த ஆவணத்தோட தீர்க்க தரிசனம்னு நான் சொல்லுவேன். அதாவது ஒரு சுகாதார மையம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் ஆரோக்கியத்தை வழங்குற இடம் கிடையாது. அது சுற்றுச்சூழலுக்கும் சுகாதாரமானதா இருக்கணுங்கிற ஒரு பரந்த பார்வையை இது முன்வைக்குது. வாவ், இது உண்மையிலே ஒரு சிறந்த சிந்தனை தான். அப்புறம் அடுத்ததான் இந்த குடிமக்கள் சாசனம், அதாவது சிட்டிசன் சார்ட்டர் பத்தியும் போட்டிருந்தாங்களே. ஆமா, இந்த சிட்டிசன் சார்ட்டரும் கட்டாயமா உள்ளூர் மொழியில தான் இருக்கணும். இந்த குடிமக்கள் சாசனம்னா என்ன? ஒரு உணவகத்துல இருக்கிற மெனு கார்டு மாதிரி ஒரு விஷயமா? அதாவது உள்ள போறதுக்கு முன்னாடியே வாடிக்கையாளரான நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு தெரியப்படுத்துற மாதிரி? ஓரளவு அப்படி சொல்லலாம். ஆனா மெனு கார்டை விட இது பல மடங்கு சக்தி வாய்ந்தது. எப்படி? ஏன்னா அந்த பலகையில அங்க என்னென்ன சேவைகள் கிடைக்கும்னு மட்டுமில்லாம தீயணைப்பு, காவல்துறை, ஆம்புலன்ஸ் ஆகியவற்றுக்கான அவசரகால தொடர்பு எண்களும் அதுல இருக்கணும். சரி, அது அவசரத்துக்கு உதவும்.
அதைவிட மிக முக்கியமா, ஒருவேளை உங்களுக்கு அங்க சரியான சேவை கிடைக்கல, இல்ல உங்களை யாராவது அலட்சியப்படுத்திட்டாங்கன்னா, யாரிடம் புகார் அளிப்பது அப்படிங்கிற குறை கேட்பு வழிமுறைகளும், அதாவது கிரீவன்ஸ் மெக்கானிசம், அதுலயே தெளிவா குறிப்பிட்டிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார்கிட்ட போய் முறையிடுறதுன்னு தெரியாம தானே மக்கள் நிறைய பேர் அமைதியா போயிடுறாங்க. அதேதான். அதோட அங்க என்னென்ன மருந்துகள் இருப்பு இருக்குங்கிற பட்டியலையும் நோயாளிகளின் பார்வைக்கு தெளிவா வச்சிருக்கணும். ஓ, மருந்து பட்டியலும் வெளியே தெரியணுமா? ஆமா, உள்ள சென்ற பிறகு இந்த மருந்து ஸ்டாக் இல்ல, நீங்க வெளியே உள்ள மெடிக்கல்ல வாங்கிக்கோங்க அப்படின்னு நோயாளிகளை அலைக்கழிப்பதை தவிர்க்கவே இந்த ஒரு வெளிப்படைத்தன்மை. இது ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் நோயாளிக்கு தன் நிலைமைய புரிஞ்சுக்கிற உரிமையும் இருக்கு இல்லையா? நான் ஆவணத்துல படிச்சேன், சில சிகிச்சைகளுக்கு முன்னாடி நோயாளி கிட்ட சம்மதம் வாங்கணும்னு ஒரு குறிப்பு இருந்தது. ஆமா, அதுக்கு பேரு தான் இன்ஃபார்ம்டு கன்சென்ட், அதாவது தகவல் சார்ந்த ஒப்புதல். தகவல் சார்ந்த ஒப்புதல்னா வெறும் கையெழுத்து வாங்குறது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. குறிப்பா குடும்ப கட்டுப்பாட்டிற்கான OUCT போன்ற கருத்தடை சாதனங்களை பொருத்துவது போன்ற சிகிச்சை முறைகளுக்கு முன்னாடி நோயாளிங்கிட்ட ஒரு வெற்று தாளல்ல கையெழுத்து வாங்கினா மட்டும் பத்தாது. வேற என்ன செய்யணும்? அந்த சிகிச்சையால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள், என்னென்ன பக்க விளைவுகள் வர வாய்ப்பு இருக்குங்கிறத பொறுமையா அவங்களுக்கு விளக்கி, அவங்க அதை முழுமையா புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் சம்மதம் பெறணும். இத அந்த மதிப்பீட்டாளர்கள் எப்படி சரிபார்ப்பாங்க? ஃபைல் எல்லாம் சரியா இருக்கான்னு பாப்பாங்களா? வெறும் நோட்டு புத்தகத்தை புரட்டி பார்ப்பதோடு, அதாவது ரெக்கார்ட் ரிவ்யூ மட்டும் பண்ணிட்டு அவங்க நிறுத்திக்க மாட்டாங்க. அப்புறம் சிகிச்சை பெற்ற நோயாளிகளிடம் நேரடியாகவே சென்று உங்களுக்கு மருத்துவர் இத பத்தி தெளிவா விளக்கினாரா அப்படின்னு நேர்காணல் நடத்துவாங்க. இதுக்கு பேரு கிளையண்ட் இன்டர்வியூ. அப்படியானால் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லுங்க. நிச்சயமா தப்பிக்க முடியாது. சரி, இப்போ தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுப்போம். ஆனா அந்த மருத்துவ மையத்தை ஒரு நோயாளியால எளிதா அணுக முடியுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இங்க வருது. ம், அணுகல் தன்மை, அதாவது அக்சசிபிலிட்டி, இது ஸ்டாண்டர்ட் B2. ஆமா, தகவல் பலகைகள் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தாலும் அந்த கட்டிடத்துக்குள்ள நுழையவே முடியாதவங்களுக்கு அதனால என்ன பயன் இருக்க போகுது? கரெக்ட். ஆவணங்கள்ல மருத்துவமனையோட உள்கட்டமைப்பு பத்தியும் அணுகல் பத்தியும் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு மருத்துவ மையம் அப்படிங்கிறது மக்கள் வசிக்கும் பகுதியில இருந்து 1 முதல் 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள இருக்கணும்னு ஆவணம் சொல்லுது. உண்மைதான். நீங்க ஒரு மருத்துவமனைக்கு செல்லணும்னா 10க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர்கள் பயணம் செஞ்சு உங்களை நீங்களே வருத்திக்க கூடாதுங்கிறது தான் இதோட அடிப்படை நோக்கம். ஆனா சில கிராமங்கள்ல அது கொஞ்சம் சிரமம்தானே? ஆமா, ஆனா அந்த தூரத்தை விட மிக முக்கியமானது பிசிக்கல் அக்சசிபிலிட்டி, அதாவது பௌதீக அணுகல். பௌதீக அணுகல்னா மருத்துவமனை வாசலுக்கு வந்த பிறகு உள்ள செல்றதா? அதேதான். எல்லா அரசு மையங்கள்லயும் கட்டாயமா சக்கர நாற்காலிகள், அதாவது வீல் சேர், அப்புறம் ஸ்ட்ரெச்சர்கள் இருக்கணும். சரி, வீல் சேர் இருந்தா மட்டும் போதுமா? அது போறதுக்கு வழி இருக்கணும்ல? அதுக்கும் விதி இருக்கு. சக்கர நாற்காலிகள் செல்வதற்கான சாய்வு தளம், ரேம்ப்னு சொல்லுவோம் இல்லையா, அது சரியா 1.12 அப்படிங்கிற விகிதத்துல அமைக்கப்படணும்னு மிக துல்லியமா அளவீடு செஞ்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், 1.12 விகிதமா? இது பார்ப்பதற்கு ஒரு கணக்கு பாடத்துல வர சமன்பாடு மாதிரி இருக்கே. இது ஏன் இவ்வளவு முக்கியம்? இது நிறைய பேருக்கு வர சந்தேகம்தான். ஏதோ ஒரு சாய்வுத்தல அமைச்சா போதாதா? இதுக்கு எதுக்கு இவ்வளவு துல்லியம்? இத நான் இப்படி விளக்குறேன். நீங்க ஒரு மிதிவண்டியில ரொம்ப செங்குத்தான ஒரு மலையில ஏற முயற்சி செய்றீங்கன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குமே. ஆமா, ஒருவேளை அந்த சாய்வுதளம் 1.6 அப்படிங்கிற விகிதத்துல, அதாவது மிகவும் செங்குத்தா இருந்தா, சக்கர நாற்காலியில இருக்க நோயாளி பிறரோட உதவி இல்லாம தானா மேல போகவே முடியாது. ஆமா, பின்னாடி சறுக்கிடும்ல. கரெக்ட். அவரை தள்ளிக்கிட்டு செல்றவங்களுக்கும் அது ரொம்ப பெரும் சுமையா இருக்கும். சில நேரங்கள்ல சக்கர நாற்காலி பின்னோக்கி சரிஞ்சு விபத்து ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த 1.12 விகிதம்னா என்ன? 1.12 அப்படிங்கிறது 1 அங்குலம் உயரத்திற்கு 12 அங்குலம் நீளம் கொண்ட ஒரு மிதமான சரிவு. ஓஹோ. இந்த விகிதத்துல அமைச்சா மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகள் யாருடைய தயவும் இல்லாம ரொம்ப பாதுகாப்பா தங்களோட சக்கர நாற்காலியை தாங்களே இயக்கிக்கிட்டு உள்ளே செல்ல முடியும். இது ரொம்ப அருமையான விஷயம். இத மதிப்பீட்டாளர்கள் நேர்ல வந்து தங்களோட கண்களா பார்த்து இன்ச் டேப் வச்சு அளந்து சரி பார்ப்பாங்க. அடேங்கப்பா, இத கேட்கும்போது ஒவ்வொரு சிறு விவரத்திற்கும் அரசாங்கம் எவ்வளவு மெனக்கெட்டிருக்கு அப்படிங்கறது நமக்கு நல்லா புரியுது. ஆமா, அதே போல பார்வையற்றவர்கள் மற்றும் செவித்திறன் சவால்கள் உள்ளவங்களுக்காக கட்டிடத்துக்குள்ள தடையற்ற வழிகாட்டிகள் இருக்கணும்னு கூட கூறப்பட்டிருக்கு. ஆமா, டாக்டைல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது பார்வையற்றவங்க தங்களோட கைத்தடியின் மூலமா தரையில உள்ள அந்த சிறப்பு வழிகாட்டிகளை உணர்ந்து யாருடைய உதவியும் இல்லாம தாங்களாவே மருத்துவரிடம் செல்ல முடியும். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான முன்னெடுப்பு இல்லையா? கண்டிப்பா. இப்போ கட்டிட அமைப்பை தாண்டி சமூகம் சார்ந்த அணுகலிலும் பல தடைகளை இந்த ஆவணம் உடைக்குது. அது ஸ்டாண்டர்ட் P3ல வருது. சமூகம் சார்ந்த அணுகல்னா உதாரணத்துக்கு ஒரு மருத்துவ மையத்துல ஒரு ஆண் மருத்துவ அதிகாரி இருக்காருன்னு வச்சுப்போம். அவரிடம் ஒரு பெண் நோயாளி பரிசோதனைக்கு வர்றாங்க. சரி, அப்போ கட்டாயமா ஒரு பெண் உதவியாளரோ அல்லது அந்த பெண் நோயாளியோட குடும்ப உறுப்பினரோ உடன் இருக்கணும். அந்த பெண்ணை தனியா வச்சு பரிசோதிக்க கூடாது. வாவ், இது அந்த பெண் நோயாளிக்கு எவ்வளவு பெரிய மன அமைதியையும் பாதுகாப்பையும் தரும்னு சிந்தித்து பாருங்க. அது மட்டும் இல்ல, மதம், சாதி, பாலினம், மொழி அல்லது பொருளாதார நிலை ஆகியவற்றின் அடிப்படையில எந்த ஒரு நோயாளிக்கும் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு ஆவணம் உறுதியா கூறுது. அதாவது எல்லாரையும் சமமா நடத்தணும். ஆமா, ஊழியர்கள் திறந்த மனசுடன், யாரையும் முன்முடிவுடன் எடை போடாமல் ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடோட சேவையாற்றணும். இதையெல்லாம் படிக்கும்போது தியரியா நல்லதாம்பா இருக்கு அப்படின்னு தோணுது. ஆனா எனக்கு இங்க ஒரு நடைமுறை சந்தேகம் வருது. கேளுங்க. அதாவது கட்டிடங்கள்ல சாய்வுதளம் சரியா 1.12 விகிதத்துல இருக்கா அப்படிங்கறத மதிப்பீட்டாளர்கள் நேரில் சென்று அளந்து சரிபார்க்கலாம். ஆனா ஒரு செவிலியரோ இல்ல ஒரு மருத்துவ பணியாளரோ நோயாளிகளிடம் பாகுபாடின்றி மரியாதையுடன் நடந்து கொள்றாங்க அப்படிங்கறத ஒரு மூன்றாம் நபர் எப்படி வந்து சரிபார்க்க முடியும்? ரொம்ப கரெக்டான கேள்வி. ஒருத்தரோட மனநிலைய அல்லது நடத்தைய அளவிடுவது சாத்தியமா? ஒரு நாள் ஆய்வுக்கு வர்ற அதிகாரிகள் முன்னாடி மருத்துவ பணியாளர்கள் மிகச்சிறப்பா நடிக்கிறது ரொம்ப எளிதுதானே? மிக நுட்பமான கேள்வி இது. இதுக்காகத்தான் இந்த NQAS மதிப்பீடு கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல நடக்கும் தர கட்டுப்பாட்டு ஆய்வுகளை போல செயல்படுது. கார்ப்பரேட் கம்பெனி மாதிரியா? அது எப்படி? அதாவது மதிப்பீட்டாளர்கள் செவிலியர்களை மட்டும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்க மருத்துவமனைக்கு வர்ற நோயாளிகளிடம் நேரடியாகவும் சில நேரங்கள்ல ரகசியமாகவும் நேர்காணல் நடத்துவாங்க. ரகசியமாகவா? ஆமா, சில்லறை வர்த்தக நிறுவனங்கள்ல நடக்கும் சீக்ரெட் ஷாப்பர் முறை மாதிரி நோயாளிகளிடம் சென்று உங்களை இங்கு எப்படி நடத்தினாங்க, உங்களின் சாதி அல்லது மதத்தை குறிப்பிட்டு யாராவது கரக்குறைவாக பேசுனாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓ, டைரக்டா பேஷண்ட் கிட்டே கேட்டுடுவாங்களா? ஆமா, உங்களின் சந்தேகங்களுக்கு தெளிவா பதிலளிச்சாங்களா அப்படின்னு நோயாளிகளிடமே நேரடியாக கேட்டு உண்மைய அறிவாங்க. இது சூப்பர் ஐடியா. இது மட்டும் இல்லாம குறைகேட்பு பெட்டிகள்ல வந்த புகார்கள் என்னென்ன, அந்த புகார்களின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிற ஆவணங்களையும் ரொம்ப ஆழமா அலசுவாங்க. ஆக வெறும் நடிப்பு மூலமா இந்த மதிப்பீட்டுல வெற்றி பெற்றுவிட முடியாதுன்னு சொல்றீங்க? நிச்சயமா முடியாது. அருமை. சரி, இப்ப நாம மருத்துவமனைக்குள்ள எந்த சமூக தடையுமின்றி நுழைஞ்சிட்டோம், தகவல் பலகைகளை பார்த்துட்டோம், பாகுபாடின்றி மரியாதையாவும் நடத்தப்படுறோம். இப்போ மருத்துவரிடம் நாம தனியா பேசும் அந்த அறைக்குள் நடப்பது என்னன்னு பாப்போம். இது ஸ்டாண்டர்ட் P4ல வரக்கூடிய நோயாளியின் தனி உரிமை, அதாவது பிரைவசி பத்தினது. ஆமா, நோயாளியோட தனியுரிமை மற்றும் ரகசியத்தை பாதுகாப்பது குறித்து ஆவணங்கள் உள்ள விதியை பார்த்ததும் நான் நிஜமாவே திகைத்து போனேன். எந்த விதியை சொல்றீங்க? பரிசோதனை அறைகள்ல நோயாளிய பரிசோதிக்கும் போது வெளியே இருப்பவர்கள் பார்க்காதவாறு திரைச்சீலைகள், அதாவது கர்டன்ஸ் இருக்கணும் என்பது முதல் விதி. ஆனா அதுல உள்ள இன்னொரு முக்கியமான விதியை பத்தி நாம பேசியே ஆகணும். ஒரே நேரத்துல ஒரு நோயாளி மட்டுமே பரிசோதனை அறைக்குள் அனுமதிக்கப்படணுங்கிற விதியை தானே சொல்றீங்க? ஆமா, அதேதான். நீங்க ஒரு சாதாரண அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கற்பனை செஞ்சு பாருங்களேன். பெரிய லைன் நிக்கும். ஆமா, வெளியே நீண்ட வரிசை இருக்கும். மருத்துவருக்கு ரொம்ப அவசரமா இருக்கும். அதனால ஒரே அறையில 2-3 நோயாளிகளை உள்ள அழைச்சுப்பாங்க. இதான் நடைமுறையில நடக்குது. ஒருத்தருக்கு ஊசி போட்டுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர்கிட்ட உங்களுக்கு என்ன வியாதி அப்படின்னு மருத்துவர் சத்தமா கேட்பார். இதுதான் பல இடங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. உண்மைதான். ஆனா இந்த தரநிலை என்ன சொல்லுது? உங்க வியாதி உங்களோட தனிப்பட்ட விஷயம். நீங்க மருத்துவரிடம் உங்களோட அந்தரங்கமான உடல் பிரச்சனைகளை பேசும்போது வேற எந்த நோயாளியும் அந்த அறையில இருக்கக்கூடாது. ஆமா, விஷுவல் பிரைவசி மட்டும் போதாது, ஆடியோ பிரைவசியும் வேணும்னு சொல்றாங்க. ஒரே நேரத்துல ஒரு நோயாளி மட்டுமே அனுமதிக்கப்படணும். இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்தியாவின் மக்கள் தொகை மிகுந்த ஒரு நெரிசலான அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல இது சாத்தியமா? இதை ஏன் அவ்வளோ வற்புறுத்துறாங்க? இப்போ இது சாத்தியமா அப்படிங்கறத விட இது ஏன் கட்டாயமாக்கப்படுது அப்படிங்கறது நம்ம முதல்ல சிந்திக்கணும். ஏன்? தனியுரிமை அப்படிங்கறது பணக்காரர்களுக்கு மட்டுமேயான ஒரு ஆடம்பர பொருள் கிடையாது. அரசு மருத்துவமனையில இலவசமா சிகிச்சை பெறுவதற்காக ஒரு நோயாளி தனது சுயமரியாதையையும் தனியுரிமையையும் அடகு வைக்கணுமா?
கண்டிப்பா தேவையில்ல. ஒரு பெண் நோயாளி தனது மாதவிடாய் பிரச்சனை குறித்தோ அல்லது ஒரு ஆண் நோயாளி தனது பாலியல் நோய் குறித்தோ மருத்துவரிடம் பேசும்போது பக்கத்துல இன்னொரு நோயாளி நின்று கொண்டிருந்தா அந்த நோயாளி உண்மையை சொல்லுவாரா? மாட்டார். கூச்சப்பட்டுக்கிட்டு நோயை மறைக்க தான் பாப்பார். அதனாலதான் நோயை மறைப்பது தவறான சிகிச்சைக்கே வழிவகுக்குங்கிறதுனால ஒரு நோயாளிக்கு ஒரு மருத்துவர்ங்கிற அந்த தனிப்பட்ட நேரம் மிக கடுமையாக வலியுறுத்தப்படுது. ஆனா பிராக்டிக்கலா அங்க இடவசதி இருக்காதே. இந்த விதி கடுமையா இருந்தா மட்டுமே மருத்துவமனையோட உள்கட்டமைப்பை விரிவாக்க வேண்டுங்கிற ஒரு அழுத்தம் அரசாங்கத்துக்கு ஏற்படும். அதுக்காக தான் இந்த அளவுகோல். நீங்க சொல்றது மிகச்சரி. இது ஒரு அடிப்படை உரிமை சார்ந்த பிரச்சனை தான். நோயாளிகளின் நோய் தகவல்களை காட்டி காப்பதிலும் இதே அளவு தீவிரம் காட்டப்படுதல்லவா? நிச்சயமா நோயாளிகளின் மருத்துவ பதிவுகள் குறித்தும் அவங்க அதிக கவனம் செலுத்துறாங்க. குறிப்பா இந்த ஃபேமிலி ஃபோல்டர், சிபிஏசி ஃபார்ம்ஸ் இதெல்லாம். அதெல்லாம் பாதுகாப்பா வைக்கணுமா? ஆமா, உங்களுடைய மருத்துவ குறிப்புகள் அடங்கிய படிவங்கள் பாதுகாப்பாகவும் மற்றவர்கள் எளிதில் எடுத்து படிக்க முடியாத வகையிலும் வைக்கப்பட்டிருக்கணும். நோயாளிகள் தங்களின் உடல்நிலை குறித்த தகவல்களை யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சுக்க உரிமை இருக்கு. சூப்பர். அப்புறம் ஊழியர்களின் நடத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஆமா, ஊழியர்கள் நோயாளிகளிடம் கனிவாகவும் மரியாதையாகவும் நடந்துக்கணும். எந்த விதமான உடல் அல்லது வாய்மொழி அத்துமீறல்களும் அங்க இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். விளிம்பு நிலை மக்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் புறக்கணிக்கப்படக்கூடாதுங்கிறத ஆவணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதி செய்யுது. அடுத்ததா நம்ம பேச வேண்டியது ஸ்டாண்டர்ட் 5 இலவச சேவைகளை வழங்குவது பத்தி. ஃப்ரீ சர்வீசஸ். மருத்துவ மையத்துல வழங்கப்படும் அடிப்படை பரிசோதனைகள் அனைத்தும் முற்றிலும் இலவசமா வழங்கப்படணும்னு ஆவணம் சொல்லுது. ஆமா, குறிப்பா தாய்மார்களுக்கான ஜனனி சுரக்ஷா யோஜனா, அதாவது JSY திட்டம். அப்புறம் குழந்தைகளுக்கான ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ரம். இந்த மாதிரி அரசு திட்டங்களின் கீழ் இலவச சேவைகள் எந்த தடயமின்றி மக்களுக்கு போய் சேரணும். எவ்வித மறைமுக கட்டணமுமின்றி மக்களுக்கு சென்றடையணும். இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த சேவைகள் தரமாவும் இருக்கணுங்கிறது தான். இங்க ஒரு விஷயத்த நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். பல தசாப்தங்களாவே நம்ம மக்கள் மத்தியில இலவசம் என்றாலே தரம் குறைவாதா இருக்குங்கிற ஒரு எழுதப்படாத மனநிலை இருந்து வருது. ஆமா, இலவசமா போனா அவங்க திட்டுறத வாங்கிக்கிட்டு தான் வரணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. இலவசமா சிகிச்சை பெறுவதால் செவிலியர்கள் அல்லது மருத்துவர்கள் எப்படி கடிந்து கொண்டாலும் அதை பொறுத்துக்கணுங்கிற அந்த பழைய அடிமை சிந்தனையத்தான் இந்த NQAS தரநிலைகள் சுக்குநூறா உடைக்குது. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏழையா இருந்தாலும் சரி, நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி, தரமான மரியாதையான சிகிச்சை என்பது சாமானியனின் அடிப்படை உரிமை என்பதை இது ஆணித்தரமா நிறுவுது. உண்மையாவே இது ஒரு மிகப்பெரிய சிந்தனை மாற்றம்தான். நாம இதுவரை அலசிய ஆதாரங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பார்த்தா ஒரு விஷயம் நமக்கு மிக தெளிவா புரியுது. என்ன புரியுது? வாசல்ல போர்டுல பேர் எழுதுறது முதல் சக்கர நாற்காலிக்கு 1.12ங்கிற அளவுல துல்லியமா சாய்வுதளம் அமைப்பது வரைக்கும், நோயாளியோட தனியுரிமையை பாதுகாப்பது முதல் இலவச சேவைகளை எவ்வித பாகுபாடும் இன்றி வழங்குவது வரைக்கும் எல்லாமே ஒரு செக்லிஸ்ட் மூலமா கண்காணிக்கப்படுது. ஆமா, இது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். இவை அனைத்தும் ஏதோ காற்றில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இல்லை. கண்களால் அளவிடக்கூடிய, நோயாளிகளிடம் விசாரித்து உறுதி செய்யக்கூடிய ஆவணங்கள் மூலம் நிரூபிக்கப்பட வேண்டிய உறுதியான அளவுகோல்கள். அதேதான். இது மருத்துவ பணியாளர்களுக்கான வெறும் வழிகாட்டுதல் மட்டும் அல்ல. இது ஒரு சாமானிய குடிமகனுக்கான உரிமை பட்டயம். ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க அடுத்த ஒரு மருத்துவ மையத்திற்கு செல்லும்போது அங்க என்னென்ன வசதிகள் இருக்கு, உங்களை அவங்க எப்படி நடத்துறாங்க அப்படிங்கறத விழிப்புணர்வோட உற்று நோக்க இது உங்களுக்கு நிச்சயம் உதவும். உரிமைகள் தெரிஞ்சாதான் அதை நாம கோர முடியும். அருமையா சொன்னீங்க. இந்த ஆழமான தேடலின் மூலம் அரசு மருத்துவ மையங்கள்ல உள்ள உங்களின் சட்டப்பூர்வ உரிமைகள் குறித்தும் அதன் பின்னணியில் உள்ள மதிப்பீட்டு முறைகள் குறித்தும் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அடுத்த முறை நீங்க ஒரு அரசு மருத்துவ மையத்துக்கு செல்லும்போது அந்த இடம் உங்களுக்கு சற்று வித்தியாசமா தெரியலாம். அங்க இருக்கிற தகவல் பலகையையோ அந்த சாய்வு தளத்தையோ அல்லது உங்களிடம் தனியா உரையாடும் மருத்துவரையோ பார்க்கும்போது நாம இன்னைக்கு பேசிய விஷயங்கள் கண்டிப்பா உங்க நினைவுக்கு வரும். இறுதியா இதை கேட்கும் உங்களுக்கு ஒரு புதிய கோணத்தை முன்வைத்து இந்த தேடலை நாங்க நிறைவு செய்றோம். என்ன கேள்வி அது? நாம இதுவரை அரசு மருத்துவமனைகள்ல உள்ள வெளிப்படைத்தன்மை மற்றும் உரிமைகள் குறித்து பேசணும். ஆனா சற்றே சிந்தித்து பாருங்க, நீங்க பல ஆயிரக்கணக்கில் அல்லது லட்சக்கணக்கில் பணம் கட்டிச் செல்லும் பளபளப்பான விலையுயர்ந்த தனியார் மருத்துவமனைகள்ல இது போன்று உங்களின் உரிமைகள் இவைதான் அப்படின்னு வெளிப்படையா அறிவிக்கும் பலகைகளை பார்த்திருக்கீங்களா? இது ரொம்ப ஆழமான கேள்வி. உங்கள் புகார்களை தெரிவிக்க முறையான
வெளிப்படையான குறைகேட்பு எண்கள் அங்கு பெரிய எழுத்துக்கள்ல எழுதப்பட்டிருக்கா? கட்டணம் வசூலிக்கும் அந்த மேல்தட்டு மருத்துவமனைகளை விட முற்றிலும் இலவசமாக சேவை வழங்கும் ஒரு அரசு மருத்துவமனை தன்னைத்தானே இவ்வளவு கடுமையான வெளிப்படையான தரநிலைகளுக்கு உட்படுத்திக் கொள்கிறது என்பது உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா? நிச்சயமா சிந்திக்க வேண்டிய விஷயம். அடுத்த முறை நீங்க ஒரு கார்ப்பரேட் மருத்துவமனைக்கு செல்லும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு இலவச அரசு மருத்துவமனை வழங்கும் இந்த வெளிப்படைத்தன்மையில் பணம் வாங்கும் தனியார் மருத்துவமனைகள் ஏன் வழங்குவதில்லை? இது குறித்து சிந்தியுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடலில் சந்திப்போம்.